Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Story எப்படி கிரியேட் ஆச்சு இந்த ஸ்டோரி ஒரு குடும்ப படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்த ஒரு விஷயம். நல்ல காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்டாக ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஒரு அந்த இன்னசென்ஸ் யாருக்கு கரெக்டாக புல் ஆஃப் பண்ண முடியுன்றப்போ எங்களுக்கு சாய்ஸே இல்லாமல் சார் தான் எங்களுக்கு கரெக்டாக இருப்பான்ற ஒரு பாயிண்ட் வந்தோம். அதுக்கப்புறம் சார்ட்ட சொன்னோம், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போயிட்டு இருக்கு. இல்லை, இது என்னன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது தான். தெனாலி படத்தோட சீக்குவல் ஒன்று பண்ணுன்ற ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கதையோட ப்ளஸ் இன்னொரு ஃபேமிலி கதையை நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து மோஸ்ட்லி ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு குடும்ப சப்ஜெக்ட் வெற்றி பெறும் நீங்கள் நினைச்சீங்க? 100% ஒரு ஃபேமிலி படம். ஏன்னா ஃபேமிலியோட க்ரௌடு தான் இருக்கிறதுலே பெரிய க்ரௌட். நம்ம ஃபேமிலியோட அட்டென்ஷனை எடுத்துட்டோன்னா அந்த படம் வந்து மேஜிக் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களுக்கு நிறைய படங்களும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படமாக இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்றது நம்பினேன். நல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. துரோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணமான படம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி குடும்ப பாகமான படத்துக்கு வந்த காரணம் என்ன? கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இல்லை ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. குடும்ப படமும் வேணும். ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்கிறது எல்லாமே டிவியில் உட்காந்துட்டாங்க, குடும்பம்லாம் தேட்டருக்கு வரமாட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதனால குடும்ப படமே எடுக்காமல் போயிட்டோம். நம்ம எல்லாம் வந்து அவங்க ஓடிடி தேட்டரில் உட்காந்துட்டு ஓடிடியில் படம் பார்த்துட்டு டிவியில் படம் பார்த்து தேட்டருக்கு வரமாட்டுறாங்க. ஸோ இனி அவங்களுக்கு படம் பண்ண முடியாது, குடும்பம்லாம் வரமாட்டாங்க. எல்லா காலத்துலேயும் குடும்பம் தான் அடுத்தடுத்த வாரங்கள் ஓட வைக்கிறதே அவங்க தான். ஒரு ஃபேமிலினா ஒரு டிக்கெட் இல்லை 10 டிக்கெட், அது சாருக்கு தெரியும். 10 டிக்கெட் 15 டிக்கெட் வரும். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கொடுக்காம எதுவுமே நாங்கள் கொடுக்காம என்ன சொல்லணும்னா, வெறும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் படம் கொடுக்கும்போது குடும்பத்துக்கு நம்ம கொடுக்காம அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்காம நம்ம பார்க்க வரமாட்டாங்க. இப்போ எடுத்தோம் இந்த படம் ஹிட்டு. இப்போ இவ்வளோ தூரம் இந்த படத்தை ரசித்து தேட்டரில் மார்னிங் ஷோவே குடும்பம்லாம் வர்றாங்க. நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. எல்லாம் குடும்பமாக வந்து உட்காடுறாங்க. 10 பேர் ஃபேமிலியாக வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து எனக்கே ரொம்ப வருஷமாச்சு இப்படி ஒரு பார்த்து குடும்பம் இதை பார்த்து. அப்போ அவங்க வர்றாங்க, நம்ம தான் கொடுக்கல அப்படின்றது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் படமும் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரும். இது ரொம்ப சொல்லுவோம், எப்போதும் ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவோம். இது கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது, கொஞ்சம் வருஷம். முதல்லாம் நாங்களும் தேட்டர் வச்சுருந்தோம். எங்கள் தேட்டரில் எப்படின்னா ஃபேமிலிக்கு தான் ரொம்ப வரும். அந்த டிக்கெட்டுக்கு அந்த கவுண்ட்ரு ஃபுல்லாச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துச்சு. அது திருப்பி இந்த படம் மூலமாக வர்றது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் படத்தை வந்து இப்போ சோசியல் மீடியாஸ் நல்லா தூக்கி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. அதே சமயம் படத்தோட முக்கியமான ஒரு சில சீன்களை வந்து வீடியோவை வந்து பரப்புறாங்க. இது ஒரு படத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் கிளைமேக்ஸ்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றது. அது விமர்சனம் பண்ணும்போது யாரும் சொல்கிறது இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ அதை கேட்டுக்கிறோம், அது சொல்லாதீங்கப்பா, படம் எல்லாம் வந்து பார்க்கட்டும், பார்த்து நீங்களும் ரசிங்க, அதை காமிக்க வேணாம் சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க. நீ பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். நம்ம இன்னும் இந்த யாராரு பார்க்கலையோ அந்த பார்க்காதவங்க போட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது அதை அவங்க இது பண்ணுவாங்க. விஜய் ரெஃபரன்ஸ் வந்து ரசிகர்கள் ஏதாவது பெரும்பான்மா ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற போது குடும்பங்கள் வந்து நிறையா இருக்காங்க. அது நீங்கள் வேணும்னு வச்சிங்களா, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இல்லை அந்த கதையாகவே நாங்கள் அந்த பையனோட கேரக்டர், சின்ன பையனுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போதே ஓகே இவர் வந்து விஜய் சாரோட ஃபேன். ஸோ அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே போனாலும் அவன் அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இன்னொன்று சார் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு, இன்னொன்று அந்த விஷயங்கள் நம்ம திரும்ப இதில் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நல்லா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சீரியஸான படங்கள் நிறைய வந்துருச்சு, அதுதான் நிறைய வந்துகிட்டு இருக்குன்றப்போ ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் பண்ணணும். இந்த படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், இந்த கதைக்கு இந்த விஷயம் சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு, என்னோட கிளைமேக்ஸுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதை வந்து ஃபேமிலி படமாக பண்ணணும். எங்களுக்கு மெயினான எய்ம் என்னன்னா ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்துக்குள்ள பாசம் நேசம் இதை வச்சு மட்டுமே ஒரு படம் பண்ணுறது தான் பிளான். ஒரு சோகத்தை மறைச்சு ஹியூமராக சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும். வெறும் சோகமாகவே சொல்ல முடியாது. இந்த கதையே அப்படி தான். ஒரு குடும்பஸ்தன், எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு பெற்றோர்கள் தன் மகனுக்காக தன் சோகத்தெல்லாம் மறைச்சு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக
அதை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த படம் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அதை பார்த்தேன். சிம்ரன் மேடம் நடிச்சிருக்காங்க. இவருக்கு நீங்க ஹீரோ ஹீரோ நான் ஓகே, அதான் நான் தான் எல்லாம் நிறையா இதில் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சிம்ரன் இந்த படத்தில் வந்தது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகாக கரெக்டாக பொருந்திருக்காங்க. எந்த மேக்கப்பும் இல்லாமல், டைரக்டர் சொன்னபடி மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ, ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணாங்க. அவங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். காமெடி யோகி பாபு அது ரொம்ப சந்தோஷம். யோகி பாபு ஒரு 5 சீன் வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணிக்கிறார். படத்தில் அவ்வளோ சிரிக்க வைப்பார். அவ்வளோ எனர்ஜியாக எப்படி ஷூட்டிங்கில் வந்தாரோ படமும் அப்படி தான். பார்க்கும்போது யோகி பாபு 5 சீனில் வந்தாலுமே அது அவ்வளோ இதாக ரசிப்பாங்க. அப்புறம் அது எங்களுக்கு இன்னொரு காமெடின்னு இந்த படத்தில் ஆடப் பண்ணது அந்த சின்ன பையன் முள்ளின்ற கேரக்டரில் வந்த கமலேஷ். அவன் வர சீன் எல்லாமே ரசிக்கிறாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே. அந்த சீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னேன். அது ரொம்ப அந்த பையனை எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்கு. அவர் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி படத்தை ஜாலியாக கொண்டு போகிறது. ஒரு சீரியஸான சீன் போகும்போது அந்த மூடு சின்ன பையன் அந்த மாற்றிட்டு போகிறது இல்லை, எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், குமரவேல் சார் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் டேட்டுக்கு வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சூர்யா சார் படம் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது இது இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஒரு வருஷத்தில் 8 ஹீரோவோட படம் வரும். தீபாவளிக்கெலாம் 8 படம் வரும் சார். 8 ஹீரோவோட படம் வரும். 8 படமும் ஹிட் ஆகும், 8 படமும் ஓடும். அப்போ அவங்க இப்போ இது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே பிளான் பண்ணி வேறு நாள் மாத்திரம் சொல்லலாம். அந்த ஓடிடினால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த டேட்டில் இந்த இப்போ ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம். அதனால தான் அதோட வந்தது சூர்யா சார் படம். அவர் படமும் நல்லா போகுது, எங்கள் படமும் நல்லா போகும்போது 2 பேருமே வாழ்த்திக்கிட்டோம். சூர்யா சாரும் எங்களை வாழ்த்தினார். அந்த எந்த இதுவும் இல்லாமல் அவரும் எங்கள் படத்துக்கு வாழ்த்தினார், நாங்களும் அவருக்கு வாழ்த்தினோம். ஸோ எல்லா படமும் ஓடணும். இப்போ 3 படம் வந்திருக்குன்னா 3 படம் 4 படம் வந்தால் 4 படமும் ஓடுறது எங்களுக்கு ப்ளஸ்ஸோ இல்லையோ சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகி 4 படம் ஓடுறது சினிமாவுக்கு தானே நல்லது, தேட்டருக்கு நல்லது, எல்லாருக்குமே அதில் பெனிஃபிட் ஆகும். அப்படி தான் நாங்கள் பார்க்கணும். எல்லா படமும் ஓடும். நீங்கள் ஏதாச்சும் மூவி டைரக்ட் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன். அது இந்த மந்த்து இந்த வருஷம் எண்ட் ஆயிடும். அது ஃபேமிலி ஓரியன்டாக இல்லை, அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். சார் ஸ்டார்டிங் எடுத்த காமெடிக்குள்ள கொஞ்சம் கம்மி தான். உங்களோட ஃபேஸில் நீங்கள் எப்படி அந்த இன்னசென்ஸை பார்த்து அதே படத்திலேயே வந்து சில சீனா சொல்லுவார், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரொம்ப கியூட்டா சொல்லுவாரு. ஆமா, ஸோ சாரால 2மே பண்ண முடியும். அவர் வந்து பயங்கர சாஃப்டாகவும் பண்ணுவாரு, அதே சமயம் அவருடைய வெறப்பாகவும் ஒன்று பண்ண முடியும். எனக்கு எப்பவுமே சாரோட ஆஃப் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காமாக ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். இந்த கேரக்டருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பாக்ஸை டிக் பண்ணிட்டே வந்தோம், எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஆனாரு. அப்போ சார் ஆண்டோடையும் நான் தான் சாஃப்டாக பண்ணேன். நீங்கள் கழுத்து இருக்கிற மட்டும்தான் அவங்க மனசில் அதான் சுப்பிரமணியம் தான் வச்சுங்க. பட் அதுக்கப்புறம் நாடோடிகள், குட்டி புலிலாம் அம்மா சென்டிமெண்ட்டு அப்படி இதாச்சு. அது மாதிரி எல்லாமே அந்த இது இருக்குது. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அயோத்தியிலேருந்தே அயோத்தி படத்துலேருந்தே சண்டை போட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். நந்தன் படத்துலையும் எல்லாத்துலேயும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரும். இப்படியும் படம் பண்ணுவோம் அப்படின்றது. சார் எல்லா விதமான படம் பண்ணணும்ல, நான் ஒரே மாதிரி படம் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் பிடிச்ச படங்களாக இருக்குது. இந்த ஃபீல் குட் மூவியாக நான் பண்ணணும். அயோத்தி மாதிரி கதையும் நான் பண்ணுவேன், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையும் நான் பண்ணுவேன், நந்தன் மாதிரி ஒரு கதையும் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு அது ஃபேமிலிக்குள்ளே போன்ற நம்பிக்கை தான். ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு எப்போதுமே இருந்தது. முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க இது கொடுக்குறாங்க. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த கதை வந்து அது குடும்பத்துக்கான ஒரு படமாக வந்து இருக்கும்போது அது பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டாக அதை பண்ணணும். சமீபத்தில் தமிழ் சினிமா வந்து பேன் இந்தியாவில் பெரிய அளவு வெற்றி பெற அளவுக்கு படம் வந்து நல்ல பெரிய இல்லாத படங்கள் காரணமாக என்ன சார் நல்ல பெரிய இல்லாத படமாக இருக்கிறதுனால சார் வரும் சார். அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியல. எல்லா படமும் இப்போ இந்த படமும் நல்லா ஓடுச்சுன்னா நல்லா படம் ஓடணும்ல. ஓடும்போது சார் பேன் இண்டியான்னு எதுவும் தனியாக எடுக்க முடியாது சார். என்னோட கல்ச்சர் என்னோட படங்கள் தான் நான் எடுப்பேன். அது பேன் இண்டியாவாகும் அவ்வளோ.
நம்ம பேன் இந்தியாவுக்குன்னு எல்லா லாங்குவேஜுக்கும் ஒன்று எடுக்க முடியாது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கல்ச்சர் வேறு வேறு. சார் சமீபத்துல எல்லா வேறு என்ன ஏதாவது ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியும் வேற வேற என்ன படம்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய படங்கள் கிடைச்சிச்சு சார். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைக்கல. அதை பத்தி அது கண்டிப்பாக கிடைக்குங்க சார். கூடிய சீக்கிரம் கிடைக்காதுன்னு இல்லை சார். முன்னே நம்மளும் பண்ணிட்டு தானே சார். பேன் இண்டியா ஆரம்பித்ததே தமிழ் சினிமா தானே சார். மணிரத்னம் சார் தான் பேன் இண்டியா. அதுக்கு முன்னாடி சந்திரலேகாலாம் பேன் இண்டியா தான். நம்ம தான் ஆரம்பித்தோம். அது அப்படி ஒரு சர்க்கிள் வரும், அவ்வளோதான். நம்ம அதை காத்திருக்கும்போது கண்டிப்பாக அது வரும் சார். சந்திரலேகாவும் பேன் இண்டியா மூவி தான். அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது இப்படி பேன் இண்டியா மூவியாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தது மணிரத்னம் சார் அப்போயே ரோஜா பேன் இண்டியா தான் பண்ணார். அவர் தான் அந்த பேன் இண்டியாவுக்கான ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயம். எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் தான் சார். நம்ம ரூட்டட் எடுக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும்போது அது பேன் இண்டியாவாகிடும். சார் லாஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பப்ளிக் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதவங்க குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ரசிப்பீங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் அவ்வளோ நேசிப்பீங்க, லவ் பண்ணுவீங்க. இந்த படம் பார்த்துட்டு போகும்போது உங்கள் மனசில் லவ் அப்படின்ற ஒன்று உங்கள் மனசில் எப்படியும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு உண்மையை மட்டும் இல்லை, ஒரு நேர்மையும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாசத்தையும் இந்த படம் சொல்லுது. லவ் ஸ்ப்ரெட் லவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் சொல்லுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். ஓகே சார்.